அந்த சோஷியல் மீடியாஸ்லலாம் பார்க்கும்போது அயோத்தி கோவில் இருக்கு இல்லையா, அந்த கோவிலுக்கு வந்து ரஜினிகாந்த் சார், அமிதாப் பச்சன் சார் இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் போயிருக்காங்க. அந்த கோவிலுக்கு போன பிறகுதான் அவங்களோட வாழ்க்கை தரம் இன்னும் உயர்ந்ததா கேள்விப்படுறேன். அது எந்த அளவுக்கு உண்மை? ஏன் அங்க போன பிறகு இவ்வளவு பெரிய மாற்றங்கள் அவரோட வாழ்க்கையில? என்னுடைய ராமன் பிறந்த இடத்துக்கு இவங்க போனதுனால மட்டும்தான் ஜெயிப்பாங்களா என்ன? இதுக்கு முன்னாடியே யாரெல்லாம் அங்கே போயிருக்காங்க? என்னுடைய ராமன் பிறந்த இடத்து அந்த மண்ணை போய் தொடுறதுக்கும் புண்ணியத்துக்கும் நீங்கள் போனாலே மகா புண்ணியம். நீங்கள் 12 ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் போகும். அந்த மண்ணை தொட்டாலே அயோத்தியாவுக்கு நான் போயிருக்கேன். பாலராமரை நான் பார்த்துருக்கேன். பாலராமரை இன்றைக்கெல்லாம் பார்த்துட்ருக்கலாம். அதை எல்லாத்தை விட ராமர், அங்கே இருந்த ராமர் ரொம்ப சின்னதாக அழகாக கீழே எடுத்து வச்சுருப்பாங்க. அதுதான் மூல ராமர். அதை எல்லாத்தை விட தசரதனுடைய அந்த அரண்மனை அங்கே இருக்குது. சீதா தேவி வாழ்ந்த அரண்மனை இருக்குது. பரதன் வந்து ஊருக்கு வெளியே இருந்த அந்த ஊர் இருக்குது. எவ்வளவு அத்தாட்சிகள்! என்னுடைய ராமன் வாழ்ந்தான். இது ஒரு கட்டுக்கதை அல்ல, கற்பனை கதை அல்ல. கற்பனை கதையில் வந்து இந்த அத்தாட்சிகள் இருக்காது.